ஹாய் வாங்க என்னோடய ஸ்டைலில் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. பட்டை சோம்பு போட்டு நல்லா பொரிய விட்டுக்கோங்க. 3 பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க. இப்போ 4 வெங்காயம் பொடியாக நெருக்குன வச்ச வெங்காயத்தை நல்லா போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அது வதங்கிறதுக்கு லைட்டாக உப்பு போட்டுக்கோங்க. சீக்கிரம் வதங்கிடும். இப்போ கண்ணாடி பதம் வந்தோடனே இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். அது போட்டு நல்லா வதக்கிட்டு இப்போ 4 தக்காளி எடுத்து நல்லா பொடியாக நெருக்கி கட் பண்ணி வச்சு இப்போ போட்டிருக்கேன். அதையும் போட்டுட்டு இப்போ நீங்கள் நல்லா வதக்குங்க. வதக்குனதுக்கப்புறம் சிக்கன் எடுத்து போட்டுக்கோங்க. சிக்கன் எடுத்து போட்டு அந்த மசாலா சிக்கனில் நல்லா கலர்ற மாதிரி நல்லா பண்ணிக்கோங்க. நல்லா கிளறி விடுங்க. அப்போ தான் அந்த சாரெலாம் அதில் இறங்கும். இப்போ நம்ம சிக்கன் மசாலா, பிரியாணி மசாலா, தனி மிளகாய்த்தூள் இது எல்லாத்தையும் நம்மளுக்கு தேவையான மசாலாலாம் போட்டு நல்லா கிளறி விடுங்க. கிளறினதுக்கப்புறம் அந்த மசாலாலாம் போயிடும். அதுக்குள்ளே சிக்கனுக்குள்ளே இறங்கிடுச்சு ஓரளவுக்கு. இப்போக்கி நம்ம தயிர் சேர்த்துக்கலாம். இப்போ எதுக்கு தயிர் சேர்க்குறோம்னா சாதம் நல்லா சாஃப்டாக இருக்கிறதுக்காக. ரொம்ப கறி சாதம்லாம் கொஞ்சம் சாஃப்டாக வரும். அதனால் தயிர் சேர்க்குறோம். இது தயிர்லாம் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. கிளறி விட்டது நம்மளுக்கு தேவையான தண்ணி. இப்போ 5 கிளாஸ் நான் அரிசி போட்டேன், 10 கிளாஸ் தண்ணி ஊற்றணும். இப்போ நான் தண்ணி ஊற்றிக்கிட்டேன். தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கிட்டேன். நல்லா கிளறி இப்போ எனக்கு புதினா கொத்தமல்லி நான் வாங்கலை. அதுக்கு பதில் எனக்கு கிடைச்சதை கருவேப்பிலை போட்டுக்கிட்டேன். இப்போ அரிசி போட்டுக்கலாம். அரிசி போட்டு நல்லா கிளறி விடுங்க கொஞ்சம் நேரம். ஏன்னா அடி பிடிச்சிடும். அதனால் கிளறி விட்டுக்கோங்க. தண்ணிலாம் வற்றிடுச்சு. இப்போ வற்றினதுக்கப்புறம் நம்ம டம்மு போடலாம். டம்மு போட்டுட்டு சாப்பாடு நல்லா ரெடி ஆகிடுச்சு. எப்படி பொல பொலன்னு இருக்கு பாருங்கள். வாங்க சாப்பிட்லாம். சூப்பராக இருக்கா?